எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 23, 24 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது லாஸ்ட்டாக ஏப்ரல் 22 பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி கவனிங்க, ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜான் டர்னஸ். கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2026 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேருக்கு. பிரக்யா என்பது டேஷ். ஆன்சர் இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமைப்பு. நிகழாண்டு இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் என ஐநா தெரிவித்துள்ளது? ஆன்சர் 6.4%. இந்திய குடிமைப் பணிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 21. உலக புவி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 22. இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆரண்ய கோஷ். இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 99ஆக உயர்ந்திருக்கு. அந்த 99வது ராம்சார் தலம் எது, எங்கே இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரர் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் கேப்ரியல் அராஜோ. 23 and 24 ஏப்ரல் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம திருக்குறள், பொறையுடைமை அதிகாரத்தில் திருக்குறள் 10வது திருக்குறள் பார்க்குறோம். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இப்போது இந்த திருக்குறளில் உண்ணாது நோற்பார் அப்படின்னா சாப்பிடாம உணவு உட்கொள்ளாமல் நோன்பு இருக்கிறாங்களே அவங்க தான் உண்ணாது நோற்பார் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பெரியவங்க. அதே மாதிரி பிறர் சொல்லும் இன்னா சொல், இன்னா சொல்னா என்னது? கொடிய சொற்களை நம்ம இன்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கொடிய சொற்களை பேசுகிறவங்களை தாங்கி கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பெரியவங்க. யாரை விட பெரியவங்க அப்படின்னா இந்த உண்ணாது, இப்போ நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள விட பெரியவங்க யாருன்னா இன்னா சொல் பொறுத்து கொள்றவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ணாது நோற்பவங்க பொறுத்து கொள்றவங்களுக்கு அப்புறம் தான் வரிசையில் பெரியவங்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் குறிப்பிடுறாங்க. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயரிய கூட்டமைப்பான நாஸ்காமின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகாந்த் வேலமாகண்ணி. அதாவது இப்போ நாஸ்காம் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறதா அதோட ஃபில் ஃபார்ம். இது ஒரு நான் கவர்மெண்டல் கூட்டமைப்பு. நான் கவர்மெண்டல் அப்படின்னா அரசு சாரா ஒரு அமைப்பு, கூட்டமைப்பு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராஃபிட்டபிள், இது ஒரு லாப நோக்கமற்ற கூட்டமைப்பு. இந்த நாஸ்காம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை தொடங்குறது, ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, தர நிலைகளை நிர்ணயிக்கிறது, தரநிலைகளை. அப்புறம் திறன் பயிற்சி, இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, அந்த டெக்னாலஜி சம்மந்தமாக திறன் பயிற்சி வழங்குறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நாஸ்காம் பண்ணுறாங்க. அதோட தலைவராக இப்போ ஸ்ரீகாந்த் வேலமாகண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையில் இது ஒரு முக்கியமான கூட்டமைப்பு தான் நாஸ்காம். அதோட தலைவராக இப்போது ஸ்ரீகாந்த் வேலமாகண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏற்கனவே எஸ்ஏபி லேப்ஸில் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போ இந்த நாஸ்காமுடைய தலைவராக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாஸ்காம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1988 மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நாஸ்காமுடைய தலைவராக இருந்தவர் சிந்து கங்காதரன், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்து ரீசன் நியூஸ். ஆப்பிள் நிறுவனத்துடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜான் டர்னஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிகோவுடைய சிஓவாக வில்லியம் வால்ஷ். அப்புறம் தமிழக காவல்துறையுடைய புதிய தலைமை இயக்குநராக சந்தீப் ராய் ரத்தோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமியும், செபியுடைய முழு நேர உறுப்பினராக KV ரமணமூர்த்தியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலம் சிஎம் இன்ஸ்பயர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் மேகாலயா. சிஎம் இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மேகாலயாவில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ப்ரொவைட் கொடுப்பாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போது யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான ஒரு எக்ஸாம் மாதிரி. அதுக்கான புத்தகங்கள், அந்த ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படும்.
ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சிஎம் இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை மேகாலயாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் முதல் நிலை தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாயும், மெயின்ஸில் வந்து அவங்க தேர்ச்சி பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாயும் கொடுக்குறாங்க மேகாலயாவில். அதுக்கு தான் இந்த சிஎம் இன்ஸ்பயர் ஸ்கீம். ரீசன்ட் நியூஸ், பஸ்தர் பண்டும் திருவிழா அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் லக்பதி வித்யா யோஜனா டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 16 வயதுக்குட்பட்டவங்க சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதுக்காக கர்நாடகாவில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆந்திராவில் 13 வயதுக்கு குறைவானவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதுக்கு விரைவில் தடை கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை உருவாக்கும் புதிய மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிட்டன். ஸோ இப்போ 2009 ஜனவரி 1. ஸோ இதுக்கப்புறம் பிறந்திருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு முழுவதுமாக தடை விதிக்கிற வகையில் இப்போ ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2009 ஜனவரி 1க்கு அப்புறம் பிறக்கிறவங்க யாருமே புகையிலை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக புகையிலை பிடிக்காத ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு பிரிட்டன் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2009 ஜனவரி 1 அதுலேருந்து பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சிகரெட்டோ அல்லது புகையிலை பொருட்களோ விற்பனை செய்கிறது இனிமேல் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டனில். ஏற்கனவே இந்த மாதிரி புகையிலை பிடிக்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நியூசிலாந்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது அதுக்கப்புறமா கைவிட்டிருப்பாங்க. இப்போ வந்து பிரிட்டனில் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ 18 வயது அப்படிங்கிறது புகையிலை பிடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பாக வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் இந்த வயது வரம்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 19, 20, 21 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2009 பிறந்தவங்க யாருமே வந்து அந்த புகையிலை பிடிக்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2025 to 26 நிதியாண்டில் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 2.8%. ஸோ நம்ம வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அது 2025 to 26 நிதியாண்டில் 2.8% வந்து குரோத் எட்டிருக்கு, வளர்ச்சி எட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 to 25 $5,112 கோடி நம்ம அந்த மதிப்புக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் வேளாண் பொருட்களை. இப்போ ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் $5,255 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ க்ரோத்னா 2.8%. எதனால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம இந்த உணவு பதப்படுத்துறது, அப்புறம் தரத்தை மேம்படுத்துறது, இது போன்ற காரணங்களால் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதியில் க்ரோத்தை எட்ட முடிஞ்சிருக்கு. ஏற்றுமதி துறை இதனால் வலுவாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? ஆன்சர் 84.51% வாக்குகள் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்துச்சு இல்லையா எலெக்ஷன், அதில் வந்து இதுவரைக்கும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக 84.51% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்திலையுமே எலெக்ஷன் நடந்துச்சு. 2 ஃபேஸாக நடத்துகிறாங்கன்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் அங்கே முடிஞ்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே வாக்குகள், 90% மேலே வாக்குகள் பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டினில் அது இருக்கும் பார்க்கலாம். ஸோ 74 இயர்ஸ்லேயே இப்போ தமிழ்நாடு நம்ம தேர்தல் வரலாற்றிலே இந்த வருஷம் நடந்த எலெக்ஷனில் 84.51% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசனாக தேர்தல் ஆணையம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இப்போ ஒரு சிறப்பு தீவிர திருத்த பணி இந்த எலக்டோரல் ரோல், அதாவது வாக்காளர் பட்டியலில் மேற்கொண்டாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா 6,40,00,000 பேர்கிட்ட இருந்தாங்க வாக்காளர்கள். அது இப்போ எவ்வளவா குறைஞ்சிருச்சு அப்படின்னா 5,73,00,000 குறைஞ்சிருச்சு வாக்காளர்களோட எண்ணிக்கை. எஸ்ஐஆர் பண்ணிக்கு அப்புறமா 1 கோடி கிட்ட குறைஞ்சிருச்சு இந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை. ஸோ இதனால் இந்த எண்ணிக்கை, இந்த வாக்காளர் பதிவு சதவீதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 84.51% அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் மாநிலம் முழுக்க 75,064 வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 72.81% வாக்குகள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். இப்போது 84.51% பதிவாயிருக்கு. 2026 பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 12% கூடுதல் வாக்குகள் பதிவாயிருக்கு போன தேர்தலோடு ஒப்பிடும்போது.
இதில் அதிகபட்சமாக எந்த தொகுதியில் வாக்குகள் பதிவாயிருக்குன்னா கரூரில் 92.66%. அதுக்கடுத்து தருமபுரி, அதுக்கடுத்து ஈரோடு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். மேற்கு வங்க மாநிலத்தில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது? ஆன்சர் 2 phases. 2 கட்டங்களாக மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 91.72% வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. மொத்தமாக 294 தொகுதிகள் கொண்டது மேற்கு வங்க மாநிலம். அதில் முதல் கட்ட தேர்தல் 152 தொகுதிகளுக்கு நடந்திருக்கு. அப்புறம் செகண்ட் ஃபேஸ் இப்போது நடக்க போகுது அடுத்த மீதமுள்ள தொகுதிகளுக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 2025-26 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் சரிந்துள்ளது? ஆன்சர் 7.5% வந்து அரிசி ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு. இப்போ இந்த போர் சூழல் காணப்படுது இல்லையா, வளைகுடா நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றிட்டு போயிருந்திருக்காங்க. முக்கியமாக ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து ஈரானுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. இப்போ இந்த போர் சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் 2025-26 நிதியாண்டில் 7.5% அரிசி ஏற்றுமதி குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2024-25 நம்ம 172 நாடுகளுக்கு 2.01 கோடி டன் அரிசி வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ ரூபாய்க்கு, எவ்வளோ டாலருக்கு அப்படின்னா $1750 கோடி. இப்போது நம்ம ஏற்றுமதி செஞ்சது $1153 கோடி ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க கடந்த நிதியாண்டில், அதாவது 2025-26. அப்போ நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏற்றுமதி அப்படின்னா 7.5% சரிவு கண்டிருக்கு. உலக அளவில் அதிகமாக அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கு. 2024-25 நம்ம எவ்வளோக்கு இந்த அரிசி உற்பத்தி பண்ணியிருக்கோம், எவ்வளோ பரப்பளவில் அப்படின்னா 4.7 கோடி ஹெக்டர் பரப்பளவில் அரிசி உற்பத்தி செஞ்சுருக்கோம். எவ்வளோக்கு உற்பத்தினா 15 கோடி டன்னுக்கு அரிசி உற்பத்தி பண்ணியிருக்கோம். உலக உற்பத்தியில் இது 28%. ஸோ உலக அளவில் நடக்கக்கூடிய அரிசி உற்பத்தியில் 28% இந்தியாவிலே வந்து நடப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் இப்போது அதிகமாக இங்கே உற்பத்தி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட விதைகள். ஸோ நம்ம வந்து டெவலப் பண்ணி அந்த விதைகளை வந்து விதைக்கிறோம். ப்ளஸ் சிறந்த பாசன வசதிகளை நம்ம மேற்கொள்கிறோம். இதெல்லாமே தான் காரணம். அடுத்த ரீசன் நியூஸ். உலகிலேயே நெடுஞ்சாலை இணைப்பில் இந்தியா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் 3rd பிளேஸு. உலகிலே அதிகபட்சமாக 1 கோடிக்கும் மேலான ஓலைச்சுவடிகளை சேகரித்த நாடாக இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. மொத்தமாக ராம்சார் தலங்கள் 99. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பயங்கரவாதத்துக்கான மனித விலை என்ற தலைப்பில் கண்காட்சியை இந்தியா எங்கு நடத்தியது? ஆன்சர் வாஷிங்டன் டிசியில் நடத்திருக்கு இந்தியா. இப்போ பெஹல்காம் அட்டாக் வந்து நடந்துச்சு இல்லையா April 22. ஸோ அந்த அட்டாக் வந்து நடந்து இப்போ 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் வாஷிங்டன் டிசியில் இந்தியா பயங்கரவாதத்துக்கான மனித விலை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கண்காட்சியை நடத்தியிருக்காங்க. அதில் 2008 மும்பை அட்டாக்கு, அப்புறம் 1993 மும்பை குண்டுவெடிப்பு, அதில் உள்ள புகைப்படங்கள், அதில் உள்ள ஆவணப்படங்கள் அது சம்மந்தமானதும் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த கண்காட்சியில் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இப்போது இந்த பெஹல்காம் அட்டாக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, பெஹல்காம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்க இது ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் மேலே பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினதில் 26 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பாங்க. இதுக்கு காரணமான அமைப்பு எது அப்படின்னா தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து லஷ்கர்-ஏ-தொய்பா அந்த பயங்கரவாத அமைப்போட தொடர்பு கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தூதரகம் சார்பில் கண்காட்சியை நடத்தியிருக்காங்க. இந்த 1 year வந்து முடிவடையுது இல்லையா, அதை நினைவு கூறும் வகையில். டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். INSLN டைவக்ஸ் 2026 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு டைவிங் எக்ஸசைஸ் தான் இந்த இப்போ நம்ம சொன்ன INSLN டைவக்ஸ் அப்படிங்கிறது. ஐஎன்னா இந்தியா, SLN அப்படின்னா ஸ்ரீலங்கா, டைவக்ஸ் அப்படின்னா அதாவது டைவிங் எக்ஸசைஸ், அதை தான் ஷார்ட்டாக டைவக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்னா இந்த எக்ஸசைஸை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது கப்பல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் மாதிரி அனுப்புவாங்க, கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ளே டைவர் இருப்பாங்க, அதாவது கடலுக்குள்ளே டைவ் பண்ணுறவங்க, அவங்கள அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஷிப் ட்ரெக்கிங் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் டைவர்ஸை வந்து கீழே கடலுக்கு அடியில் அனுப்பி ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து இப்போது
இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்திருக்கு. 4th எடிஷன் ஏப்ரல் 21லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குது. இந்த பயிற்சியில் இந்திய கடற்படை சார்பில் ஐஎன்எஸ் நிரீக்ஷக் அப்படிங்கிற கப்பல் வந்து பங்கேற்றிருக்கு. இலங்கை கடற்படையோடு சேர்ந்து இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எங்கன்னா கொழும்புல நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டைவர் அனுப்புவாங்களே, ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சு தானே அனுப்புவாங்க. ஒரு 50 மீட்டர் ஆழத்துக்கு கூட கடலுக்கடியில் அனுப்பும்போது அவங்களுக்கு அழுத்தப்பட்ட ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது மனக்குழப்பம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும். அதை வந்து நம்ம நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீலியாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸை தான் வந்து சுவாசிக்க வைப்பாங்க. ஹீலியாக்ஸ் அப்படின்னா ஹீலியம் ப்ளஸ் ஆக்சிஜனை தான் ஹீலியாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரீசன் நியூஸ் சைக்ளோன் 4 அப்படிங்கிற பயிற்சி இப்போ கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடந்திருக்கு. டஸ்லிக் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற இராணுவ பயிற்சி குஜராத்தில் நடந்திருக்கு. வருணாங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி. டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சி இந்தியா நடத்திருக்காங்க. எகுவரேன் அப்படிங்கிற பேரில் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடத்தப்படுது. இம்பார்ட்டன்ட் டே தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சார் ஏப்ரல் 24 ஏப்ரல் 24ஆம் தேதி தான் தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி மாநில அரசு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையிலையுமே வந்து ஒரு அரசு இருக்குது, அவங்க ரெகுலேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சட்டம் ஏற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிராமத்துக்கு ஒரு அமைப்பு வேணும். கிராமத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு கிராமத்துக்குன்னு அவங்களே அவங்களுடைய தேவைகளை வந்து என்ன குறை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிராம அளவில் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிராம மக்கள் சேர்ந்து அந்த கிராம தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எதன்படி அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24ஆம் தேதி இயற்றப்பட்டது. ஸோ அதை நினைவுகூரும் வகையில் தான் ஏப்ரல் 24ஆம் தேதியை நம்ம தேசிய பஞ்சாயத் ராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். 2010லேருந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். பஞ்சாயத் ராஜ் சட்டம் அப்படிங்கிறது வந்து 1992ல் 73வது சட்ட திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அதன்படி தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ அது கொண்டு வரப்பட்ட ஏப்ரல் 24 தான் பஞ்சாயத் ராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உலகக்கோப்பை துப்பாக்கியுடுதல் போட்டியில் பிராச்சி கெய்க்வாட் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார், கோல்டு மெடல். பிராச்சி கெய்க்வாட் அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக எகிப்தில் வந்து கெய்ரோவில் நடந்துச்சு. எகிப்தில் இந்த உலகக்கோப்பை துப்பாக்கியுடுதல் போட்டி ISSF வேர்ல்ட் கப் அப்படிங்கிற போட்டி நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிராச்சி கெய்க்வாட் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. என்ன பிரிவில் அப்படின்னா 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் ஜூனியர் மகளிர் பிரிவில். அடுத்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் ஜூனியர் பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க வன்ஷிகா சௌதரி. அப்புறம் 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் ஜூனியர் பிரிவில் ஆடவர் பிரிவில் ரோஹித் கன்யன் வெள்ளி பதக்கமும், 25 மீட்டர் ஜூனியர் மகளிர் பிரிவில் சேஜல் காம்லே வெள்ளி பதக்கமும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ். பாகிஸ்தானில் இப்போது வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி அதை போரை நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈரானுடனான போர் நிறுத்தம் கால வரையறையின்றி நீடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அடுத்து ஹோர்மோஸ் நீரிணையில் பயணித்த 3 வணிக கப்பல்களை ஈரான் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் 2 கப்பல்கள் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உக்ரைன் வழியாக துருஷ்பா அப்படிங்கிற குழாய் மூலமாக ஹங்கேரி வரக்கூடிய ரஷ்ய எண்ணெய் விநியோகமானது மறுபடியும் சீராயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆங்கில கால்வாய் வழியாக சின்ன சின்ன படகுகள் மூலமாக பிரிட்டனுக்குள்ளே சட்டவிரோதமாக போகிறாங்க இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பிரான்ஸ் பிரிட்டன் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து 3 ஆண்டுகால பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையில் ஆப்பிரிக்காவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்க யூனியன்கிறது 2023 18வது G20 மாநாட்டில் தான் 21வது உறுப்பினராக சேர்க்கப்பட்டது, நம்ம இந்தியா தலைமையிலான மாநாட்டில். அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். 23 and 24 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயரிய கூட்டமைப்பான நாஸ்காம் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகாந்த் வேலமாகன்னி. எந்த மாநிலம் சிஎம் இன்ஸ்பயர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் மேகாலயா. புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை உருவாக்கும் புதிய மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிட்டன்.
2025 to 26 நிதியாண்டில் இந்திய வேளாண் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 2.8%. தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? ஆன்சர் 84.51%. மேற்கு வங்க மாநிலத்தில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது? ஆன்சர் 2 கட்டங்கள். இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 2025 to 26 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் சரிந்துள்ளது? ஆன்சர் 7.5%. பயங்கரவாதத்துக்கான மனித விலை என்ற தலைப்பில் கண்காட்சியை இந்தியா எங்கு நடத்தியது? ஆன்சர் வாஷிங்டன் டிசி. INSLN Divex 2026 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடற்படை பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24. உலகக்கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில் பிராச்சி கேக்வாட் டேஷ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் கோல்டு மெடல். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.